காயினையும் ஆபேலையும் குறித்து பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களுக்கு நெருக்கமான பொழுது, ஆண்டவர் அவர்களுக்கு சமீபமான பொழுது, ஆண்டவரிடத்தில் அவர்கள் நெருங்கி போன பொழுது, அவர்கள் சகோதரர்களாய் இருந்த இருவருக்குள்ளே ஒரு பிரிவினையை பிசாசானவன் வஞ்சகத்தினால் கொண்டு வந்தான். அல்லேலூயா. வேற ஒண்ணும் இல்லை. பலி செலுத்தும் பொழுது ஒருவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இவைகளை குறித்து அவன் யோசித்து பிசாசானவன் வேண்டாத காரியங்களை சகோதரர்களுக்குள்ளே கொண்டு வந்து சகோதரர்கள் இருவருக்குள்ளும் மனஸ்தாபங்களை பெரிதாக்கி அவர்கள் உள்ளங்களிலே இருக்கின்ற அன்புக்கு விரோதமான ஒரு பகையை வளர்த்துவிட்டு அவர்கள் இருவருக்கும் பகை உண்டாக்கி இவர்கள் இருவரையும் ஸ்தோத்திரம் பிசாசானவன் தன்னுடைய செயல்களினாலே உடைத்து போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய உடைவு அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து அவர்கள் இருவரும் பிரிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். கோபத்தினாலே தன்னுடைய சொந்த சகோதரன் என்றும் பாராமல் இரத்தம், தன்னுடைய இரத்தத்தில் இரத்தமான சகோதரன் என்றும் அவன் உணராதபடிக்கு அங்கே கொலை பாதகம் செய்கின்ற நிலைமைக்கு காயின் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே